எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ஃபஸ்ட் எபிசோடு கேட்டிருப்பீங்க. ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் ஓகே, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சேடாக இருந்தாலும் போக போக பெட்டராக கேட்கலாம். பெட்டராக இருந்தாலும் போக போக இன்னும் கொஞ்சம் பெட்டராக கேட்கலாம். ஓகேவா? சரி, ஸ்டோரி ஃபஸ்ட் எபிசோடு உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் தாட்டோட நெக்ஸ்ட் எபிசோடுக்கு நாம் மூவ் ஆன் ஆக போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம செகண்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே அதே மூமெண்ட்டோட இல்லைனா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கோட நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் தான் நாம் ஒரு ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க, ஒரு 20 மெம்பர்ஸ் வராங்க, ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு வரும். இவங்களுக்குமே அது பார்த்திங்க அப்படின்னா நோ சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க மேலே ஒரு ஒரு நல்ல குட் ஒப்பீனியன் இருக்குது. இவங்களுக்கும் அவங்க மேலே குட் ஒப்பீனியன் இருக்குது, அவங்களுக்கும் இவங்க மேலே ஒரு குட் ஒப்பீனியன் இருக்குது. அப்படிங்கிறதுனால இவங்களும் சரி போகலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஸோ எல்லோரும் ரெடியாகி 2 பேரும் புவி அண்டு விஜயும் ரெடியாகி அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவாங்க. போயிட்டு மெனுவெல்லாம் கேட்டுட்டு ரெடி பண்ணுவாங்க. டின்னருக்கு தானே. ஸோ மெனு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 மெம்பர்ஸ் அப்படி இருக்கும்போது சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, குட்டி குட்டி பசங்க இருப்பாங்க, ஓரளவுக்கு மெச்சூர்டான பசங்க இருப்பாங்க, அப்புறம் காலேஜு ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லா ஏஜ்லேயுமே இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க செய்வாங்க. அதே சமயம் அவங்க சைடில் இருந்துமே டிஷ்ஷஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்னோடய ஃபேவரெட், இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அதை கொடுத்துருப்பாங்க. த சேம் டைம் நம்மளோட விஜய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபேவர் ஃபுட்டு அதையும் செஞ்சு வைப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே செஞ்சு ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் டின்னர் ஒரு 9 o'clock ஆக போகுது. 9 o'clock அப்படின்னா அவங்க ஒரு 8க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சுட சுட ஒரு ஹாட் பாக்ஸில் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிவிட்டு போய் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட சொல்லுவாங்க. சார், ஃபுட் ரெடி, நீங்கள் ப்ளேஸ் சொன்னீங்க அப்படின்னா அங்கே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா கார்டன் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயுமே இருக்கும் சின்னதாக ஒரு கார்டன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அந்த ஓனர் சொல்லிடுவார், இந்த இடத்துல நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க, ஒரு 22 மெம்பர்ஸ் உட்கார மாதிரி அப்படி சொல்லுவாங்க. 22 மெம்பர்ஸா? சரி, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. இவங்க புவிக்கிட்ட விஜய் சொல்லுவாங்க, விஜய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏய் 20 மெம்பர்ஸ் தானே வரேன்னு சொன்னாங்க, இப்போ என்னடி 2 சேர் எக்ஸ்ட்ரா போட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு என்ன தெரியும், வா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புவியும் சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்த அவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணி அந்த சேர் எல்லாம் போட்டு அந்த ஒரு 22 சேர் போட்டு அவ்வளோ அழகாக அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அந்த டின்னருக்கு அந்த மெழுகுவர்த்தி எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிடுவாங்க இவங்க 2 பேர் சேர்ந்து. அந்த பிளேஸே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அது பக்கத்தில் இருந்த அந்த சில்லுன்னு காற்று சூப்பராக இருக்கும். அந்த கிளைமேட்டுக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அது என்ன சொல்கிறது, இந்த கப்புள்ஸ்க்கெல்லாம் ஏற்ற இடம் மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் ஃபேமிலி டின்னர், ஓகேவா? சரின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிவிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணிப்பாங்க. நல்லா செட் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிவிட்டு ஒன்று கேட்பாங்க. விஜய் கேட்பாங்க, ஏய் உண்மையை சொல்லு, எல்லாம் ஓகேவா, பர்ஃபெக்டா அப்படி சொல்லுவாங்க. ஏய் நீ பண்ணதில் ஏதாவது குறை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. உடனே அவ்வளோ சீனெல்லாம் இல்லைம்மா, சரியாக சொல்லு, எங்கேயா பாரு, ஏன்னா சாரோடைய ஃபேமிலி வராங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணு, இந்த வியூஸ்லேருந்து பாரு, இந்த வியூஸ்லேருந்து பாரு எப்படி இருக்குன்னு. எல்லா வியூஸ்லேருந்துமே பார்ப்பாங்க. அதாவது ஒவ்வொரு சைட்லேயும் நின்று அது எப்படி இருக்குது, அந்த லுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. பூவி செக் பண்ணிவிட்டு, ஏய் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சூப்பராக இருக்குது தங்கம், டோன்ட் வரி அப்படிம்பாங்க. நிஜமாவே சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்பாங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், சூப்பராக இருக்குது, உன்னோட டெக்கரேஷன் எனக்காவது மிஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, சொல்லுவாங்க அவங்களும். உடனே இவங்கள நீ சொன்னால் கரெக்டாக தாண்டி இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இவங்க போயிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு, சார் எல்லாம் ரெடி சார் அப்படிம்பாங்க. ஒரு 5 மினிட்ஸ்மா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட கார் உள்ளே வரும் இல்லையா, அந்த பார்க்கிங் கிட்ட என்ட்ரன்ஸ் கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுடைய ஓனர். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு கார் வரும், அப்புறம் ஒரு கார் வரும், அப்புறம் ஒரு கார், 20 மெம்பர்ஸ் இல்லையா?
ஸோ ஒரு 4-5 காரில் வருவாங்க. அப்படியே சரு 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 சருன்னு வருவாங்க. இவங்க பார்த்தது, "என்னாடி இத்தனை பேர் வராங்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்ததும், "சார் நான் அங்கே போகிறேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து அந்த ஓனருடைய ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து அழகாக ஒரு கிஃப்ட்டு மாதிரி அது பொக்கே கொடுத்து அவங்க வந்து வெல்கம் பண்ணுவாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற குட்டீஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸ் தூவி டெக்கரேஷன், அந்த ஃப்ளவர்ஸ் தூவி அவங்களே வெல்கம் பண்ணுவாங்க. இது எல்லாமே விஜயோட பிளான். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அங்கே வராங்க, அதுவும் டின்னருக்காக வராங்க அப்படிங்கும்போது சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமே அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணி அட் த சேம் டைம் ஒரு பொக்கே கொடுத்து அவங்கள வந்து வெல்கம் பண்ணுவாங்க. அப்போ உடனே அந்த ஓனருடைய ஒய்ஃப் இருந்துட்டு, "ஹாய்மா விஜி, எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. இவங்களுக்கு ஷாக் ஆகிடும். என்னடா இவங்க நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாங்க? "எஸ் மேம், ஐம் ஃபைன் மேம்." அவங்க ஒரு மாதிரி பம்பிக்கிட்டே, "எஸ் மேம், ஓகே மேம், ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் மேம், தேங்க்யூ மேம்" அப்படின்ட்டு அவங்க ரொம்ப என்ன தான் கேஷுவலாக இவங்களுக்குள்ள இருக்குல்ல, நாமளே ஒரு எம்ப்ளாயி, இவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுகிறப்போ அப்படி அந்த ஒரு இது இருக்கும்ல. அப்போ அவங்க வந்துட்டு அப்படி சொல்லுவாங்க. அப்போ உடனே அவங்க சொல்லுவாங்க, "ஏய், ஏன் இப்படி இருக்க? கேஷுவலாக இரு" அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயோட ஷோல்டரில் கை போட்டு பேசுவாங்க. விஜிக்கு அப்படியே ஷாக் ஆகிடும். புவி இருந்துட்டு, "ஏய், நீ நடத்துடி" அப்படிம்பாங்க. "ஷூ" அப்படிம்பாங்க அவங்களும். அதுக்கப்புறம் உடனே பின்னாடியே ஓனர் வந்துட்டு, "வாமா" அப்படின்னு சொல்லிட்டு புவியை கூப்பிடுவாங்க. "சார் இதோ வரேன் சார்" சொல்லிட்டு எல்லோரும் போவாங்க. ஜாலியாக பேசிட்டு போவாங்க. போனதுமே அந்த இடத்துல அவங்களோட சீட்டில் எல்லாரையும் உட்கார வைப்பாங்க. அப்போ இருந்துட்டு அவங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துப்பாங்க. 2 சீட் மட்டும் எம்டியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அந்த விஜயும் இந்த புவியும் ஓப்பன் பண்ணி, இதில் என்னென்ன டிஷ் இருக்குது, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த 2 சேர் மட்டும் எம்டி இருக்கிறதுனால சார்கிட்ட கேட்பாங்க, "சார் அதுக்கு வராங்களா, இல்லை நான் எடுத்துட்டுமா சார்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "இல்லை இல்லைம்மா, வெயிட் பண்ணட்டும், அது இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஏதோ முக்கியமானவங்க வராங்க போல் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சர்வெண்ட் பண்ணலான்ட்டு ஃபுட்டு எல்லாருக்கும் பிடிச்சத எடுத்து வைக்கலான்ட்டு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே அந்த ஓனரும் இருந்துக்கிட்டு அவங்க ஒய்ஃப் இருந்துட்டு கூப்பிடுவாங்க. யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னா, புவியை கூப்பிட்டு, "இங்கே வா, என் பக்கத்தில் உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் உட்காந்துப்பாரு. இந்த பக்கம் சீட்டில் விஜயை கூப்பிட்டு, "நீயும் அம்மா வந்து உட்காரும்பாங்க." இதை இவங்க சொன்னதும் அவங்க 2 பேருக்குமே பயங்கர ஷாக் ஆகிடும். ஷாக் ஆனதும் அவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியாமல், "என்னம்மா நம்மளை கூப்பிட்றாங்கன்னு" 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், "ஐயோ இல்லை சார், அதெல்லாம் இல்லை, வேணாம் சார், நான் அப்புறமாவே சாப்பிட்டுக்கிறேன் சார். மா, இது ஃபேமிலி டின்னர்மா, நீயும் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் தான், வாங்க 2 பேரும் வந்து உட்காருங்க" அப்படிம்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். "சார், மா, நான் உங்களை எப்போவுமே இந்த ஆஃபீஸ் சாரி இந்த ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் உங்களை நான் ஒரு எம்ப்ளாயாக நான் பார்க்கல, என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தராக தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் கம்" அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து எந்திரிச்சு வந்து கூட்டிகிட்டு போய் 2 பேரையும் அங்கே உட்கார வைப்பார். உட்கார வச்சு அவரே அதை ஃபுட்டு பரிமாறுவார். அதை பார்த்ததும் விஜய்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஒரு சைடில் ஆனந்த கண்ணீர், ஒரு பக்கம் கண்ணீர், "என்னடா இது, இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா?" அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்க 2 பேருக்கும். இந்த ஹாப்பினஸ் அவரே ஃபுட்டு அவங்களுக்கு பரிமாறுது அந்த ஒரு ஹாப்பினஸில் விஜய் என்ன பண்ணிவிடுவாங்க, எழுதுருவாங்க. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிடும். அப்போ உடனே புவி இருந்துக்கிட்டு, "ஏய், என்னடி பண்ணுற, சின்ன குழந்தை மாதிரி" அப்படிம்பாங்க. "இல்லடி, இவங்க இவ்வளோ அன்பு காட்டுறதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓகே ஓகே, உனக்கு தான் தெரியும்ல அவருக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு" அப்படின்னு சொல்லுவாங்க. "பிடிக்கும்னு தெரியும், ஆனால் இவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியாதுடி, இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்னால் நம்ப முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "நம்பு, எல்லாமே உண்மைதான்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க எல்லாருமே இருந்துட்டு, "அக்கா, ஃபுட்டு சூப்பர்" அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க, "ரியலிம்மா", அவங்களோட பசங்க பேர பிள்ளைங்க எல்லோரும் வந்திருப்பாங்களா, அவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, "ரியலி சூப்பர்மா". இந்த ஓனரோடைய தம்பி, தங்கச்சி, இப்படி எல்லாருமே ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ரியலி சூப்பர், இதுலேயும் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க, "இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, சரி நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு, நான் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஃபுட்டை நான் சாப்பிட்டதே இல்லை, ரியலி சூப்பர்,
நான் மனசார சாப்பிட்டேன், எனக்கு வயிறும் நிறைஞ்சிருச்சு, மனசும் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இவங்களும் இருந்துட்டு உடனே ஸ்மைலிங்கோட ரொம்ப ஹாப்பியாக தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. இப்படி இவங்க சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஓனருடைய பேத்தி, அதாவது அவருக்கே ரொம்ப ஏஜ் ஆச்சு இல்லையா? ஸோ அவங்களுக்கு மகன், அவங்க அந்த மாதிரி அவங்க பொண்ணோடைய பொண்ணு, அவங்க இருந்துக்கிட்டு நம்மளோட விஜய ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஒரு மாதிரி, ஒரு மாதிரின்னா உங்களுக்கு புரியுதுல்ல? எஸ். அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஒரு ஸ்மைலிங்கோட ஒரு மாதிரி விஜய்க்கு பக்கத்தில் தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. புவிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஓனரோட ஒய்ஃப் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓனர் உட்காந்துருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் உட்காந்துருப்பாங்க. விஜய்க்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு, அதாவது ஒரு சீட்டு தள்ளி உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறதுனால, புவி இருந்துட்டு சொல்லுவாங்க, "ஏய் என்ன வந்து ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி பார்க்குறாங்க" அப்படிம்பாங்க. "ஏய் எனக்கும் தெரியலடி, நீ கம்முனு இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "இல்லையே, சம்திங் இஸ் ராங்" அப்படிம்பாங்க. "ஏய் பேசாமல் இருடி" அப்படி சொல்லுவாங்க. நான் அவங்களும் சிரிப்பாங்க. அவங்க இவங்கள இப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரமாக பார்த்துட்ருப்பாங்க. சொல்லப்போனால் அந்த சாப்பாடை ஃபுட்டை எந்த அளவுக்கு ருசித்து சாப்பிட்டாங்களோ அதே அளவுக்கு விஜயை ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க. வெச்சக்கண்ணு எடுக்காமல் பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னவா ஃபீல் பண்ணுவாங்க? ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஷையாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது புவி பார்த்திங்கன்னா அவங்க கலாச்சிட்ருப்பாங்க. "விஜி உன்னை தான் நல்லா பார்த்துட்ருக்கா, அது நல்லாவே தெரியுது, பார்த்துக்கோ. நல்ல ஆளு தான், பார்க்க கூட நல்லா தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படிம்பாங்க. "ஏய் வாயை முரட்டி இரேண்டி" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் என்ன ஏண்டி இருக்கு சொல்கிற? அவள் பாரு இப்போ வரைக்குமே கண்ணை கூட சிமிட்டாமன்னு பார்த்துட்ருக்கா" அப்படின்னு சொல்ல. "ஐயோ நீ வேற கம்முனடி, என்னால் இதை சாப்பிடக்கூட முடியல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நடத்து, பாவம் அவ்வளோ நேரம் வெறிக்க பார்க்குறாள், இந்த ஒரு மாதிரியாக பார்க்குறாள், கொஞ்சம் பார்த்தா தான் என்ன பாவம்ல அவங்க. "ஏய் அவங்க யாருன்னு தெரியுமா? நம்ம உன்னுடைய பேத்தி, நீ என்ன பேசிகிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "யாராக இருந்தால் என்ன நமக்கு, பார்க்குறாங்க, நம்மளும் பார்க்குறது என்ன தப்பு, பாப்பியா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. "காலில் வேணாலும் விழுறேன், தயவு செஞ்சு சும்மா இரு ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பூவிக்கிட்ட சொல்லுவாங்க. சொன்னதும் அவங்க இருந்துட்டு, சரி ஓகே பட் கொஞ்சமாவது நிறுத்துமா, என்னாலேயே பார்க்க முடியல, சகிக்கலை" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய்" அப்படின்னாங்க. "பாடுறா என்ன அப்படி சொன்னாலும் ஏங்கிற, இப்படி சொன்னாலும் ஏங்கிற, அப்புறம் என்னத்தை தான் சொல்கிறதா? சரி பாரு, பார்த்துக்கிட்டே இருக்காள் சொன்னாலும் ஏங்கிற, சகிக்கலைன்னு சொன்னாலும் ஏங்கிற, இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும்?" "எதுவும் பண்ணாத, சீக்கிரமாக இடத்த காலி பண்ணணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "வாய்ப்பில்லை ராஜா" அப்படிம்பாங்க. "ஏண்டி அங்கே கொஞ்சமாவது கேப்பை விட்டால் தானே நீ இங்கேருந்து எந்திரிக்கவே முடியும்" அப்படிம்பாங்க. "ஏன் என்னாச்சு?" "அங்கே பாரு, பைப்பில் கண்ணு சுத்தமாக சிமிட்டவே மாட்டேங்குது, அப்படி பார்த்துட்ருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் சும்மா இருடி" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க இருந்துட்டு அவங்கள பார்த்து ஹாய் அப்படிம்பாங்க. அவங்க அப்பவும் அதே மாதிரி அதே ரியாக்ஷன்லேயே பார்த்துட்ருப்பாங்க. "ஏய் என்னடி இவங்க ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. "எனக்கு தெரியல, நீ இங்கேயே மாட்டிட்டு மொழி, நான் கிளம்புறேன்." "ஏய் என்னடி பாதியிலே விட்டு போகிறேன், ப்ளீஸ் டி என்னை காப்பாத்துடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு, சார் எனக்கு போதும் சார், நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. "இல்லைம்மா இது டேஸ்ட் பண்ணுன்னு" அவர் சொல்ல. ஐயோ இவர் வேற விட மாட்டேங்கிறாரே, இந்த பக்கம் இது விட மாட்டேங்குது, இந்த பக்கம் இவர் விட மாட்டேங்கிறாரு, ஐயோ ராமா என்ன எனக்கு கொடுமை இது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் புலம்புற நிலைமைக்கு வந்துடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக முடிச்சுடுவாங்க. ஐஸ்கிரீமோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்பா அவ்வளோ டிஷஸ் பண்ணியிருப்பாங்க, டேஸ்டியாக வேறு, நமக்கெல்லாம் கொடுத்து வைக்கல, சரி பரவாயில்ல. சரின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீமோட எல்லோரும் சாப்பிட்டுட்டு அந்த ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சும்மா அந்த கார்டனில் வாக் போயிட்டுருப்பாங்க. வாக் போயிட்டுருக்கும்போது அவங்க இருந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் தான் எங்கே பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, புவியும் அண்டு விஜயும். செப்பரேட்டாக அவங்களுக்கு சான்ஸே கிடைக்காது அவங்ககிட்ட பேசுறது. அவங்களும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியிருப்பாங்க போல் தனியாக வந்தால் பேசலான்ட்டு, பட் சான்ஸே கிடச்சிருக்காது. ஏன்னா 2 பேரும் ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களும் சரி பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இவங்க உடனே வந்துட்டு 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க. புவி உடனே வந்துட்டு ஹாய் அப்படிம்பாங்க. மறுபடியும் ஹாய் அப்படின்ட்டு அவங்க, என்னங்கடா இங்கே ஹாயா பாயின்னு போட்டியா நடக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியே மற்றவங்க ரியாக்ஷன், ஐ மீன் என்னோட ரியாக்ஷன் இருக்குது. இவங்களும் மறுபடியும் ஹாய் அப்படிம்பாங்க. விஜய் இவங்களும் ஹாய் அப்படிம்பாங்க.
ஐயோ! சரி நம்ம போலாமா அப்படின்ட்டு புவியோட கைய பிடிச்சி லேசா பிடிச்சி இழுப்பாங்க. அப்போ உடனே அவங்க இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே தேங்க் யூ அப்படிம்பாங்க. அப்பா நல்ல வேளை டயலாக்க மாத்திட்டானுங்க. தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உண்மையிலுமே எல்லா ஃபுட்டுமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நீங்களும் இத செஞ்சீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஆமாமாம்மா. நாங்க 2 பேரும் அப்புறம் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சோம் அப்படி சொல்லுவாங்க. பட் ரியலி சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுட் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆ தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே. என்னாச்சு? நீங்க கொஞ்சம் கேஷுவலா பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆ கேஷுவலா தான் இருக்கேன். சொல்லுங்கண்ணே. அப்படிங்கும்போது என்ன சொல்றது? அகைன் ஒவ்வொரு வார்த்தையா பார்த்தீங்கன்னா, கோக்க ஆரம்பிச்சு விஜய் கிட்ட பேச்சு குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அவங்க. ஓ! ஓகே. நீங்க 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 2 பேரும் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இவளா? இவ என்னோட ஃப்ரெண்டு. பேரு புவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! ஹாய் அப்படிம்பாங்க மறுபடியும். மறுபடியுமா? டேய் என்னடா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க? அப்படிங்கிற மாரியே என்னோட ரியாக்ஷன். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எப்படி எந்த ரியாக்ஷன குடுத்துட்ருப்பாங்கன்னா, என்ன இந்த பொண்ணு தனியாவே போ மாட்டேங்குது, அந்த விஜய் கிட்ட பேசுறதுக்காக அப்படிங்கிற மாரி இவங்களோட ரியாக்ஷனா இருக்கும். தனியா போ ஆ நீங்க ஃப்ரீயா இருந்தா என் கூட பேசலாமே அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க. ஆ சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. பூவிக்கு புரிஞ்சிடும். சாரி சாரி. புவிக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சதுக்கப்புறம் உடனே விஜயோட காதுகிட்ட வந்து, "ஏய் அவங்ககிட்ட தனியா பேசணும்னு நெனைக்கிறாங்கடி. நான் கிளம்புறேன்" அப்படிம்பாங்க. "ஏய் ப்ளீஸ் டி சிரிச்சுக்கிட்டே, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடாதடி. தயவு செஞ்சு போயிடாதடி ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் நீ போக வேணாங்கிற? இவ போக மாட்டாளா?" அப்படிங்கிற மாரியே பார்க்குறா. நான் என்னடி பண்ணணும்? அவ என்ன மாரி பார்த்தாலும் பரவாயில்ல. நீ போயிடாதடி. ஏதாவது எடக்கு முடக்கா சொல்லிட்டான்னா என் மூஞ்ச நான் எங்கே வச்சுப்பேன்னு தெரில. அப்புறம் சாருக்கு வேறு தெரிஞ்சுச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும். ப்ளீஸ்டி அப்படின்னா, எதுக்குடி பயப்படுற? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. நீ வேற சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு ஒரு இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கும் இல்லையா? அதை எடுத்து ஃபோன் நம்பர் எழுதி திஸ் இஸ் மை ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆக்சுவலி நான் என்னோடய விசிட்டிங் கார்டே கொடுத்துருப்பேன். அதில் இன்னும் 2, 3 நம்பர் இருக்குது. நீ கன்ஃப்யூஷன் ஆகிடுவேன்னு தான் செப்பரேட்டாக என் நம்பர் மட்டும் நான் தனியாக எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னோடய பர்சனல் நம்பர். ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஆ பண்ணுறேன் 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 அந்த ரியாக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுவாங்க. உடனே பூவி இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப வலியாதடி கன்றாவியாக இருக்குது அப்படிம்பாங்க அவங்க. நான் எங்கேயோ வலிக்கிறேன். என்ன எப்படி பேசுறது, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பும்போது அப்போ புவி புவியும் பவியும் இருந்துட்டு ஏதோ புவியும் விஜயும் இருந்துக்கிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக என்ன பார்த்துக்கிட்டதுக்கு. அண்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக என்ன பார்த்து இப்படி உங்கள் ஃபேமிலி டின்னரில் என்ன சேர்த்துப்பீங்க நான் எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அம்மா இந்த டின்னரு நாங்கள் பண்ணதே உங்கள் 2 பேருக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதும் உங்களுக்கு ஷாக் ஆகிடும். அப்படியே என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. அம்மா உங்களை எப்போவுமே நாங்கள் தனியாக பார்க்கல. என் ஃபேமிலியோட ஒருத்தங்களா உங்களை பார்க்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஸோ அதை நான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லும்போது என் ஒய்ஃப் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா டின்னர் ரெடி பண்ணுங்கள். ஸோ அதில் அவங்களுக்கும் 2 ஷேர் போடுங்க. அவங்களும் அதில் கலந்துக்கிட்டோம். அவங்களுக்கு நாம் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஓ ரொம்ப தேங்க்ஸ் மேம் அப்படிம்பாங்க. என்ன தேங்க்ஸ் மேம் அப்படின்னுட்டு நீ அம்மானே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஐயோ சந்தோஷம் தாங்க முடியாது விஜய் அண்ட் பவிக்கும். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆக்சுவலி 2 பேருக்குமே ஃபேமிலி அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஃபேமிலி பேக்ரவுண்ட் போக போக பார்க்கலாம் ஓகேவா? அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஹாப்பி டேஸ் வரும். அவங்களுக்கு அழுதுருவாங்க 2 பேரும். அழுத உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பேருமே ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க நான் இருக்கேன் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் உடனே அவங்க ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து கோரஸாக ஒரு சவுண்ட் விடுவாங்க. நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கோரஸாக சவுண்ட் சொல்லுவாங்க. அந்த கோரஸ் சவுண்டு உங்களுக்கு அது எப்படி இருக்குது நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கோரஸாக வரும். இப்போ உடனே எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இவங்க 2 பேர் சிரிச்சுட்டு நீ எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம்.
அந்த வீட்டில் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போது அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, என்னடா அந்த பொண்ணு பேர் இல்லையா அப்படின்னு கேட்டால், இப்போ வரைக்கும் 2 பேரும் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால பேர் இல்லை. அவங்க எப்போ இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்களோ அப்போது உங்களுக்கும் நான் பேர் சொல்கிறேன். ஓகேவா? சரியா? டன்னா? ஸோ அப்போ தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போவே பேர் சொன்னேன்னா நல்லா இருக்காது. அப்போது அந்த பொண்ணு வந்துட்டு மறுபடியும் அந்த ஒரு மாதிரி பார்த்து அவங்கள சிரிச்சுக்கிட்டு பாய் அப்படிங்கிற மாதிரி கண்ணுலேயே ஜாட காமிச்சிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்புவாங்க. இவங்களும் வந்துட்டு இவங்களும் ஒரே ரியாக்ஷன் தலையாடிட்டு ஓகே பாய் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்லுவாங்க. சரின்ட்டு இவங்களோட டின்னர் எல்லாம் முடிஞ்சிடும். இவங்களும் கிளம்பிடுவாங்க. ஸோ இவங்களுமே இவங்க ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஆஸ் யூஷுவல் என்ன நடக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சேம் தான். சும்மா வச்சு செஞ்சிடுவாங்க விஜயை. புவி நல்லா கலாய்ப்பாங்க. அதான் இன்னொருத்தவங்க இருக்காங்களே பிரேமா, அவங்களும் ஆட் ஆகிடுவாங்க. அங்கே நடந்தது மொத்தமும் சொல்லி சிரிப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இந்த மாதிரி திடீர்னு நடந்துச்சு அப்படிங்கிறது விஜய் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி என்ன திடீர்னு எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு ஒன்றா டின்னரில் உட்கார வச்சுட்டாங்க. எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு, நம்பவே முடியல. அவங்க ஃபேமிலியில் என்ன ஒருத்தன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நமக்கெல்லாம் யாருமே இல்லடி இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு ஃபேமிலி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குடி. என்னோடய ஃபேமிலி உன்னோட ஃபேமிலி தான், நம்ம எல்லாருக்குமே ஃபேமிலி கிடச்சிருச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஹாப்பியாக சொல்லுவாங்க. அப்போது புவி இருந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆமாம் நமக்கு ஃபேமிலி மட்டும் கிடைக்கல, இவளுக்கு பார்ட்னரும் சேர்ந்து கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவங்க கேட்பாங்க, என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிரேமா கேட்பாங்க. அப்போ வந்துட்டு ஆமாண்டி, இவங்களுக்கு ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலி கிடச்சிருக்காங்க, ஆனால் விஜய்க்கு மட்டும் பார்ட்னரே கிடச்சிருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. கம்முனு இருடி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. என்ன கம்முனு இருக்கணும், அங்கே நடந்ததெல்லாம் சொன்னல, அப்போ இதுவும் சொல்லணும்ல அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சும்மா இருடி அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை, கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னால் கேளுடி, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடுறி, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லடின்னு இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன எதுவும் இல்லை அதெல்லாம் இருக்காங்க, சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கே அப்படி சொல்கிற, ப்ளீஸ் டி சும்மா இருடி, நீ ஏன் இப்படி ஓட்டுற, இது அவளுக்கு வேறு தெரிஞ்சுன்னா அவளும் வேறு ஓட்டுவா, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இருக்குடி பிரேமா, நான் சொல்கிறத கேளு. ஆக்சுவலி இன்னைக்கு ஃபேமிலி மொத்தமும் வந்துருந்துச்சா, எல்லாருமே உட்காந்து டேபிள் மேலே சாப்பிட்டுட்டு இருந்தோமா, எங்கள் 2 பேருக்கு டேபிள் போட்டு நாங்கள் ஷாக் ஆகிட்டோமா. பார்த்தீங்கன்னா இவள் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா, அதாவது எங்களோட ஓனர் இருக்காருல்ல அவங்களோட பேத்தி, பொண்ணோட பொண்ணு. அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நார்மலாக தான் இருந்துச்சு. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது விஜய் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தா தெரியுமா. அதை நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நான் நோட் பண்ணேன். அவள் வச்சு கண் எடுக்காமல் பார்த்துட்டே இருந்தா. ஏன் கண்ணை கூட சிமிட்டல தெரியுமா, அப்படியே பார்த்துட்டு இருந்தா. நானும் இவகிட்ட சொன்னேன், விஜய் உன்னை அப்படியே பார்த்துட்ருக்காடி அப்படின்னு சொன்னேன். அப்போ இவளும் சொல்கிறா, நானும் பார்த்தேன்டி, அவன் அப்படி தான் பார்த்துட்ருக்கா, அப்போ இவளும் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லடி, அவள் பக்கத்தில் இருந்து என்னை பார்த்தாங்கன்னா தெரியும்ல, அந்த இதில் தாண்டி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. இல்லடி, இவள் போய் சொல்கிறா, இவளும் பார்த்துருக்கா. அவள் ஒரு மாதிரி பார்த்தா தெரியுமா. ஐயோ நீ வேற, அங்கே டின்னர் முடிக்கிற வரைக்கும் அந்த பார்வை சேஞ்சே ஆகலை, அப்படியே தான் பார்த்துட்டு இருந்தா. சே, மேடம் வேற என்ஜாய் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் என்னடி நடக்குது, கங்க்ராச்சுலேஷன் டி அப்படி சொல்லி, நீ வேற சும்மா இருடி, ஓனரோட பேத்திடி, ஏன்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. நான் பண்ணுறோம், உண்மையை தானே சொல்கிறோம், அவதான் உன்னை ஒரு மாதிரி பார்த்துருக்கலாம்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரேமாவும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீயும் மாடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி கேட்டுட்டு எல்லோரும் நிம்மதியாக ஹாப்பியாக ஜாலியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட்.